வணக்கம். கல்யாணம் சீரியல்ல சூர்யா ரூமில் வந்து பார்க்குறாரு. டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்தால மகாலட்சுமின்ட்டு அங்கே வந்து பார்த்தாக்கா வேற ஒருத்தர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவர் கீழே வந்து பார்த்தா இவங்க கீழே இருக்காங்க. என்ன அங்கே ரெடி பண்ணுறேன்ட்டு இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன்ட்டு, நான் எதுவும் ரெடி பண்ணல நீங்களே பண்ணுங்கன்ட்டு அதை கேட்டு இவர் ஷாக் ஆகிட்டு, நீ பண்ணுறேன்ட்டு யாராவது ஏதாவது சொன்னாங்களான்ட்டு அப்படியெல்லாம் இல்லை, நீங்களே பண்ணிவிடுங்கன்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து அனாமிகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அனாமிகா வந்து சொல்கிறாங்க, என்னக்கா நீங்கள் எங்களோட கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்தி வச்சிங்க, நாங்கள் நல்லா இருக்கணுன்ட்டு ஆசைப்படுறது நீங்கள் தான், நீங்களே இப்படி விலகி நின்னா நல்லாவா இருக்கும், இது விஜய் பார்த்தா கூட வருத்தப்படுவார், இதுக்கு மேலே உங்களோட இஷ்டம்ன்ட்டு அவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க. அப்போ இவங்க போயிட்டு நின்று திரும்பி பார்க்குறாங்க. நீ அதை டெக்கரேஷன் பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், நீ பண்ணாமல் இருக்கிறதே போதும்ன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க வந்துட்டு அழுதுகிட்டே காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஜய் வந்து நிற்கிறாரு. என்ன நீ அழுவுறீங்களான்ட்டு கேட்கும்போது இல்லைன்ட்டு அவங்க, வெங்காயம் கட் பண்ணதுனால தான்ட்டு, என்ன நீங்கள் தக்காளி கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் எப்படியா நீ கண்ணீர் வரும்ன்ட்டு கேட்கும்போது இவங்க அமைதியாக இருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, யார் என்ன சொன்னாங்களோ தெரில, ஆனால் நீங்கள் எங்களோட கல்யாணத்தை முன்னே நடத்தி வச்சு எப்படிலாம் சந்தோஷமாக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்களே இப்போ விலகி நிற்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் உங்களை அண்ணின்னு நினைக்கல அம்மாவை நினச்சிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே உங்களோட இஷ்டன்ட்டு அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க வராங்க, வந்துட்டு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, என்ன நீங்கள் மாதம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு ரூமை டெக்கரேஷன் பண்ண வாங்கன்ட்டு இவர் ஷாக் ஆகுறாரு. நீ தான் நான் அப்பயே மாட்டேன் நீட்டன்ட்டு அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா, வாங்க நீட்டு. அப்போ அவங்க போய்ட்றாங்க. இவர் புலம்புறாரு, இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலன்ட்டு. இதே நேரத்தில் ஐஸ்வர்யா அவங்க மாமியாரை கூப்பிட்றாங்க. என்ன எதுக்காக கூப்பிட்டானேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க, இப்போ கௌதம் வீட்டில் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காதனால இன்றைக்கி நைட்டு நீங்கள் என் கூட வந்து தூங்கணுன்ட்டு அதை கேட்டு அவங்க ஷாக்காக வராங்க. சரி நீங்கள் வரல நான் சொல்லுங்கள், நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர வைக்கிறேன்றாங்க. சரி சரி நானே தூங்குறேன்ட்டு அவங்க வந்து பெட்டு மேலே படுக்கிறதுக்கு போகிறாங்க. நீங்கள் அங்கே படுக்கக்கூடாது கீழே போய் படுங்கன்றாங்க. நான் எப்படி கீழே படுக்க முடியும், நான் உக்காந்தே தூங்குறேன்ட்டு அவங்க உக்காந்துக்கிறாங்க. அப்போ இவங்க என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கல, அந்த அனாமிக்கை வச்சு உன்னை ஒரு வழி பண்ணுறேன்ட்டு இவங்க நினச்சி புலம்பிகிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி கனவு கண்டுக்கிட்டே அவங்க எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அனாமிகா பால் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. எனக்கு பாலெல்லாம் பிடிக்காது, அந்த வாடையை பிடிக்காது, அதனால் நீங்களே முழுசாக குடிச்சிடுன்ட்டு. சரி கொஞ்சமாக அது குடின்ட்டு அவர் சொல்லி பார்க்குறாரு. இல்லை எனக்கு வேணவே வேணான்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இவர் உட்காந்து கவிதை சொல்ல போகிறாரு. இவங்க போர் அடிக்காதீங்கன்ட்டு, இந்த கவிதை பிடிச்சதுதான் நீ எனக்கு கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்டேன், இப்போ கவிதையை பிடிக்கலன்னு சொல்கிறேன்ட்டு, அது அப்போ இப்போ நீங்கள் எதுவும் சொல்கிறது வேணான்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இந்த ரூமை டெக்கரேஷன் பண்ணது யார் தெரியுமான்ட்டு. யாருன்ட்டு இவங்க கேட்குறாங்க. அண்ணி, மகாலட்சுமி அண்ணின்ட்டு இவர் சொல்கிறாரு. அது கேட்டது அவங்களுக்கு கோவம் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு பார்த்து முறைக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.